ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். கன்னிராசிக்கு சனி வக்ர பயிற்சி பலன்கள் 26/7/2026 முதல் 10/12/2026 வரை. இந்த நேரத்தில் சனி பகவான் வக்ரமாயிருக்காரு. இந்த வக்ரமாக இருக்கக்கூடிய சனி பகவான் கன்னிராசிக்கு எந்த மாதிரி பலன்களை கொடுக்குறாரு அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ கன்னிராசிக்கு பார்த்திங்கன்னா இதுவரையும் இப்போ சில இடைஞ்சல்கள், கஷ்டங்கள், அதாவது வேலையில் பிரச்சனை வந்திருக்கும். நிறைய பேருக்கு வேலை பிரச்சனை, அதுமாரி தொழிலில் பிரச்சனை. இது எப்போவும் உள்ள மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் வித்தியாசமாக நடந்திருக்கும். ஏன்னா வேலையில் இருக்கவங்களுக்கு இது அதிக பாதிப்பை கொடுத்துருக்கும். வருமானத்தில் சில தடைகள் வந்திருக்கும். வருமானம் எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லாமல் போனதுனால தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் கஷ்டங்கள் இருந்திருக்கும். இது இப்போ சனி பகவான் வக்ர பயிற்சி ஆன பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாம் சரியாக வந்துடும். வேலை சில பேருக்கு வேலை போய் வேலை தடையாக இருக்கவங்களுக்கு வேலை கிடச்சிரும், வருமானம் வர ஆரம்பிச்சிடும். அதே போல் இந்த தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு அந்த தொழில் வியாபாரத்தில் உள்ள அந்த வருமான குறைவு கொஞ்சம் சரியாகும். ஏன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறதெல்லாம் வேலை போயிடுச்சு, தொழில் வியாபாரம் கஷ்டமாக இருக்குது, நாங்கள் கன்னி ராசி, இப்படி என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அது அவங்க ஜாதகத்தில் தொழில்காரகரான சனி பகவான் வக்ரமடைஞ்சு பாதிச்சிருந்தால் இந்த மாதிரி நிலையில் சில கஷ்டங்களை கொடுக்கும். அது வக்ரம் ஆகும்போது சில நன்மைகளையும் கொடுத்துரும். இந்த வக்ர பயிற்சி காலங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பழையபடி இருக்கக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் சால்வ் பண்ணி திரும்பவும் உங்களுக்கு ஒரு நல்ல நிலையை கொடுத்துரும். சில பேருக்கு குடும்பத்தில் சிக்கல்கள், குடும்பத்தில் ஒரு மன கஷ்டங்கள் இப்படிலாம் இருந்திருக்கும். அது இந்த நேரத்தில் அது ஒரு முடிவுக்கு வரும். அது மாதிரி குடும்ப பிரச்சனைகளில் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். மனசுக்கு பிடித்த மாதிரி சில விஷயங்கள், சுப காரியங்கள்லாம் நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். அதே மாதிரி யார்கிட்டையும் பேசும்போது சிலருக்கு சிக்கல்கள் உருவாகிருக்கும். ஏன்னா பொதுவாக கன்னிராசிக்காரங்களுக்கு நல்லா அழகாக இனிமையாக பேசக்கூடியவங்க. ஆனால் அவங்க பேச்சை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அவங்க புரிஞ்சுக்கிற விதம் தவறாக போய் அதனால மன கஷ்டங்கள், சில பிரிவு, இந்த மாதிரிலாம் நடந்திருக்கும். அது இந்த வக்ர காலங்களில் பார்த்திங்கன்னா சில நன்மைகள் நடக்கும். அந்த விஷயங்களில் நீங்கள் உங்கள் பேச்சுக்கள்னால சில நன்மைகளை அடைவீங்க. அதே போல் உங்களுக்கு அந்த பேச்சினால் ஏதாவது பிரச்சனை வந்திருந்தால் அந்த பிரச்சனையும் இப்போ சரியாகிட்டு வரும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த கடன் பிரச்சனை சிலருக்கு இருக்கும். கன்னிராசிக்காரங்களுக்கு கடன் தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கடன் பிரச்சனை, எப்பயோ வாங்கின கடனுக்கு இப்போ வக்கீல் நோட்டீஸ் வரும். வீட்டு கடன் வாங்கியிருந்தால் அதை கட்ட முடியாமல் இருக்கும். அதே போல் பர்சனல் லோன் வாங்கினவங்களுக்கு சில சிக்கல்கள் வரும். மன கஷ்டங்கள் தான். சம்பளத்தோடு அதிகமாக டியூ கட்ட வேண்டியது இருக்குது அப்படிங்கிற மாதிரி சிலருக்கு கஷ்டங்கள் இருந்துகிட்ருக்கோம். அந்த கஷ்டங்கள் இப்போ கொஞ்சம் சமாளிக்கிற நிலைக்கு வந்துடுவீங்க. அதுக்கான சொல்யூஷன் கிடச்சிரும். அந்த கடன் பிரச்சனையை எப்படியாவது அதை முடிக்கிறதுக்கோ இல்லை அதுக்கு ஏதாவது மாற்று வழியோ கண்டுபிடிச்சிருவீங்க. அதே போல் வருமான உயர்வு உண்டாகிறதுக்கான வழி இருக்கிறதுனால இந்த கடன் பிரச்சனையை சரி பண்ணிடுவீங்க. சில பேருக்கு வேலை மாற்றம் நடந்துடும். வேலையிலேருந்து வேறு வேலைக்கு போகிற மாதிரி சூழ்நிலை உருவாகும். அங்கே சம்பள உயர்வு கிடைக்கும். அந்த மாதிரி சில பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய நிலையில் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த இப்போ வக்ர பயிற்சியில் இந்த மாதிரி பலன்கள் உண்டாகும். அதே போல் வீடு மாற்றம் உண்டாகும். சில பேர் நீண்ட நாளாக வேறு வீடு மாற்றி போகலாம் அப்படின்னு இருப்பாங்க. அந்த மாதிரி வீடு மாற்றுறவங்களுக்கு வீடு மாற்றம் உண்டாகும். அதுமாதிரி ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு இடமாற்றம் உண்டாகும். இடமாற்றம் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருப்பீங்க. அது இந்த வக்ர பயிற்சி காலங்களில் உங்களுக்கு இடமாற்றத்தை உண்டாக்கி கொடுக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில மாற்றங்கள் நடக்கும். வாகனத்தை மாற்றி வேறு வாகனம் வாங்குவீங்க. சில பேர் வாகனம் இல்லாமல் இருப்பாங்க. அவங்க வாகனம் வாங்கிறதுக்கான அந்த வாய்ப்புகளை உருவாகும். அதே போல் சிலர் புதிய கல்வியை பயிற்சி எடுத்துக்கிறது, பயிற்சிகளில் சேர்றது, கல்வி சம்மந்தமான விஷயங்களில் உங்களுக்கு கூடுதல் கவனம் வரும்.
கல்வி படிக்கிற விஷயங்களில் வந்து உங்களுக்கு கூடுதல் கவனம் வந்து அதுக்கு மதிப்பெண்லாம் கூட வர மாதிரி இருக்கும். எதிர்பார்க்குற அந்த ரிசல்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் கல்வினால். அதேபோல் சில பேருக்கு வந்து வம்பு வழக்குகள், பிரச்சனைகள், உடல்நல பாதிப்புகள் இதெல்லாம் கன்னிராசிக்காரங்களுக்கு இருந்திருந்தால் அதற்கு ஒரு நல்ல தீர்வு வரும். அதே போல் உடல்நிலை பாதிப்பில் இருந்த சிக்கல்களுக்கு சில மருத்துவ சம்மந்தமான தொழில்நுட்பம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஹைடெக்காக உங்களுக்கு கிடைக்கும். அதற்கான உதவிகள் கிடைக்கும். சில பேருக்கு மருத்துவ செலவுகள் குறையும். ஏன்னா மருத்துவங்கிறது வந்து உடல்நிலை சரியாயிட்டால் மருத்துவ செலவுகள் வந்து கம்மியாகும். அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில பேருக்கு இந்த கோர்ட்டு கேஸோ வம்பு வழக்குன்னு சில இதாக இருக்கும். அது வந்து வெளியில் பிரச்சனையோ அல்லது வீட்டுக்குள்ளே பிரச்சனையோ, சில பேருக்கு வந்து குடும்ப பிரச்சனைகள் கூட இருந்திருக்கும். அந்த குடும்ப பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு வரும். இந்த வக்ர பயிற்சி காலங்களில் உங்களுக்கு இந்த வம்பு வழக்கு அதுமாரி அந்த கோர்ட்டு கேஸை இந்த செலவுகளை வந்து கட்டுப்படுத்த முடியாமல் சில பேர் கடன் வாங்கி அதெல்லாம் சமாளிக்க வேண்டிய நிலையில் இருந்திருக்கும். ஏன்னா அந்த முடிவு வந்து அதுக்கு கிடைக்காம இருந்ததுனால இந்த சிக்கல்கள் இருந்திருக்கும். இப்போ அந்த கோர்ட்டு கேஸோ இல்லை அந்த மாதிரி வம்பு வழக்குகளுக்கு உள்ள அந்த முடிவு வந்துடுறதுனால அந்த கடன் வாங்கிறது, அந்த செலவுகள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கட்டுப்பாட்டில் வந்துடும். அந்த கடன் வந்து வராமல் போயிடும் உங்களுக்கு. அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயந்தான் அது. அதுமாதிரி சில பேருக்கு அவமானம், கஷ்டம், அது தடை, இது மாதிரிலாம் வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு சமீப காலமாக சில விஷயங்களில் இருக்குது. அந்த விஷயங்கள் வந்து அதற்கான இதில் இருந்து நீங்கள் விலகி போகிற மாதிரி, அதே போல் அந்த அவமானம், இந்த பயம், அதே போல் விரக்தி இதெல்லாம் கொஞ்சம் சரியாகி உங்கள் மனசில் ஒரு தெளிவு கிடைக்கும். செய்யாத தவறுக்கு சில பேருக்கு தண்டனை மாதிரி இருந்திருக்கும். அந்த கஷ்டங்கள்லேருந்து கொஞ்சம் விலகி போகிற மாதிரி இந்த வக்ர காலங்களில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் உருவாகும். அதே போல் தொழில், இப்போ வேலை பார்க்குற இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு மாற்றம் கிடைக்கும். அதே மாதிரி சில பேர் வேலையே மாற்றி போவாங்க. சில பேருக்கு வந்து வேலை இல்லாமல் வேலை தடையாக இருந்தவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாயிரும். அதே போல் தொழில் வியாபாரம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு தொழில் வியாபாரம் அமைக்கக்கூடிய அதுக்கான சாதகமான நிலைகள், பண உதவியோ அல்லது அந்த தொழில் உதவியோ அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த வக்ர காலங்களில் இருக்குது. சிலர் பார்த்திங்கன்னா வெளிநாடு போகிறதுக்கான முயற்சிகள் செஞ்சுருப்பாங்க கன்னிராசிக்காரங்க. அது தடையாக இருந்திருக்கும். அந்த தடை விலகும். வெளிநாடு போகிறதுக்கான முயற்சிகள் வந்து இந்த நேரத்தில் சக்ஸஸ் ஆகும். அதே போல் வெளிநாட்டு உதவிகள் கிடைக்கும். சில நீண்ட தூர பயணங்கள்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். சிலர் வந்து மன நிம்மதி, அந்த மன சந்தோஷமே இல்லை, மனசில் எப்பவும் ஒரு கலக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்ததுன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த நேரத்தில் அதில் ஒரு மாற்றம் உண்டாகும். சுகஸ்தானம் வலுப்படும். அதே போல் உங்களுக்கு வந்து நிறைய இந்த சந்தோஷமான விஷயங்கள் வந்து அதிகம் நடக்கும். சுப விரயங்கள் அதிகம் உண்டாகும். சுப விரயங்கள்னால் இப்போ சில பேர் வந்து வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்கிறது, நகை வாங்கிறது, அதே போல் ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். பொதுவாக இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு வக்ர பயிற்சி காலங்களில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாட்டில் இருந்து உதவிகள்லாம் கிடைக்கும். வெளிநாடு சம்மந்தமான உதவிகள் கிடைக்கும். வேலை சம்மந்தமான விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாகும். அதே போல் தடை, தாமதம், இப்படி எப்போவுமே கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருந்த விஷயங்களில் சில விடிவுகள் உருவாகும். அதே போல் கடன், வம்பு வழக்கு அப்படிங்கிற சிக்கல்களில் இருந்து விலகுவீங்க. மருத்துவ செலவுகள் குறையும். அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மனசில் இருந்த பயங்கள் வந்து விலகும். சிலர் வீடு மாற்றம், இடமாற்றம் உண்டாகும். சிலர் வந்து சொந்த வீடு இந்த மாதிரி வாங்கணும்னு முயற்சி பண்ணியிருப்பாங்க. அந்த சொந்த வீடு வாங்கிறது, அதே போல் இடம் வாங்கிறது, இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து உங்களுக்கு கவனம் இருக்கும். புதுசாக ஏதாவது கற்றுக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிகளும் இந்த நேரத்தில் பலன் கொடுக்கும். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். பண வருமானம் வந்து இதுவரை தடையாக இருந்தால் அந்த தடைகள் வந்து விலகி அந்த வருமானம் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் உருவாகும். வாய்ப்புகள் உருவாகுதுன்னா அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல வேலையோ அல்லது தொழில் வியாபாரத்திலேயோ ஒரு முன்னேற்றம் உண்டாகுதுன்னு அர்த்தம்.
அப்போ இந்த வக்ர காலங்கள் வந்து உங்களுக்கு சரியான நல்ல பலன்களை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கலாம். அதே சமயத்தில் உங்களுக்கு குடும்ப விஷயங்களில் இருந்த சிக்கல்கள் வந்து விலகும். குடும்ப விஷயங்களில் குடும்பத்துக்குள்ளே வந்து மனத்தாங்கள் மன கஷ்டங்கள் எந்த சுப காரியமும் நடக்கலையே, அதே போல் வீட்டில் உள்ளவங்களும் எந்த கவலையும் இல்லாமல் மனத்தில் ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் இந்த வக்ர காலங்கள் வந்து உருவாகும். இந்த பதிவில் வந்து நான் இந்த கன்னி ராசிக்கு வந்து சனி வக்ர பயிற்சி காலங்களில் உள்ள விஷயங்களை வந்து சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு வந்து இந்த வேலை விஷயத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த வேலையில் உள்ள பிரச்சனைகள் வந்து சனி வக்ர பயிற்சி காலங்களில் சரியாகும். வருமானம் வந்து ஒரு அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இப்போ இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.